டெஃபினட்டா ஒரு நபர் உங்களுக்கு உங்களோட லைஃப அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மேபி ஒரு ஒன் இன்சிடென்ட் ஒரு ஒன் ட்ரெய்னிங் ஏதோ ஒண்ணு உங்கள சேஞ்ச் பண்ணியிருக்கும். வாட் சேஞ்ச்ட் யூ? எனக்கு வந்து அப்படி நடந்தது வந்து ஒரு 2 டே ட்ரெய்னிங் ப்ரோகிராம் இன் மை கம்பெனி பிலிப்ஸ். நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஒரு ஒரு 3 மாசம் கழிச்சு என்னோட மேனேஜர் கூப்பிட்டு, ஒரு 2 டே ட்ரெய்னிங் நடக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் என்ஜினியர்ஸ்னு ஒரு ப்ரோகிராம் பண்றோம். ஒருத்தர் வந்து நடத்த போறாருன்னு என்ன வந்து அனுப்புறாங்க. நான் அந்த கிளாஸ்ல போய் உட்காந்தா கிருஷ்ணன் ஒருத்தர், அவர் நேம் வந்து கிச்சு கிருஷ்ணன், ஃபேமஸ் ட்ரெய்னர் இன் பெங்களூர். ஒரு 75 இயர் ஓல்டு மேன், வெரி வெரி மெச்சூர்டு, ஃபுல்லா நரைச்ச தல, வயசானவரு. அவரு வந்து 2 நாள் அவ்வளோ பிரமாதமா மெஸ்மரைசிங்கா கிளாஸ் நடத்துறாரு. ஹவ் டு பி எ குட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேசுறது, அவரோட ஸ்டைலு, அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் சொல்ற ஸ்டோரீஸு, எல்லாரும் வாவ்னு அப்படியே கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மலரும் நினைவுகள். நம்ம ஸ்கூல் இப்படிதானே இருந்தோம், மேடையிலலாம் பேசினோமே, ஆமா. எல்லாரும் எங்க நம்மள போயிட்டாரு அந்த கவனிச்சாங்களே, பழைய நம்ம பன்னீர்செல்வம்? உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எனக்கு வர ஆரம்பிச்சது. அந்த 2 நாள் ட்ரெய்னிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போன அப்புறமா நான் கிளம்பல, அங்கேயே உட்காந்துருந்தேன். அவர்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசி, சார் நான் ஸ்கூல்ல நிறையா மேடையில பேசியிருக்கேன். இந்த 2 நாள்ல வந்து எனக்கு உங்கள மாரி ஆகணும்னு தோணுது. எப்படி ஆகணும்னு கேட்டேன். அவரு தான் அப்படியே கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் ஹி ஹெல்ப் மீ அ லாட். ஸோ மிஸ்டர் கிச்சு கிருஷ்ணன் இஸ் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அவர் தான் என்னோட பெரிய மாற்றத்துக்கு உண்டான ஒரு விதையை விதைத்தவர் வந்து கிருஷ்ணன் சார் தான்.